தெரியாம கேக்குறேன். ஆண்களா பிறந்துட்டா உங்களுக்கு தலையில 2 கொம்பு முளைச்சிருக்கா? ஆமா. இதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். இல்ல நானும் தெரியாம தான் கேட்குறேன். ஆம்பளையா பொறந்துட்டா உங்களுக்கெல்லாம் தலையில கொம்பு முளைச்சிருக்கா? ஆ? புருஷன்னு கல்யாணம் பண்ணுறவன் புருஷனா இருக்கணும். அப்யூசிவாக இருக்கக்கூடாது. யார் உங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுத்தது? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அடிக்கலாம், உதைக்கலாம், அப்யூஸ் பண்ணலாம், அவளை சித்திரவதை பண்ணலாம், அவளை என்ன சொல்லுவாங்க, உங்களோட சொல்படி தான் உங்களோட குடும்பம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட பேச்சை கேட்டு அடிமையாக நடக்கணும்னு யார் உங்களுக்கு சொன்னது? யார் புதுசாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? இந்த பொண்ணுங்க வீட்டை நான் கேள்வி இப்போ கேட்கணும். உங்கள் வீட்டு பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அடிக்கிறான், உதைக்கிறான், சித்திரவதை பண்ணுறான்னா நீங்களாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களா? அவனெல்லாம் போட்டு எனக்கு வருது கோபம். உங்களுக்கெல்லாம் வரலல்ல? என்னத்துக்கு நீங்களாம் அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அப்பான்னு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் ஆம்பளை தான் அடிக்கணுமா? பொம்பளைங்க இருக்கீங்க தானே உங்கள் குடும்பத்தில்? உங்கள் வீட்டு தங்கச்சியை, உங்கள் வீட்டு அக்காவை, உங்கள் வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒருத்தன் அடிக்கிறானாக்கா அவனை என்ன பண்ணணும்? எல்லார் வீட்லேயும் தொடப்பம் இருக்குது தானே, எடுத்துகிட்டு போய் மொத்தன்னு மொத்த வேண்டி தானே, வச்சு காட்டுன்னு காட்ட வேண்டி தானே. எதுக்கு சும்மா இருக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிவிட்டா உங்கள் வீட்டு பொண்ணை யாரும் அடிக்கலாம், புருஷன் அடிக்கலாம், புருஷன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் அடிக்கலாம், ஏதாவது அவளை துன்புறுத்தலாம், அவளை அடிமைப்படுத்தலாம். இதெல்லாம் கல்யாணன்ற பேரில் நடக்கிற அசிங்கம். அதுவும் இந்திய குடும்பத்தில் அதிகமாக நடக்குது. 2024 இன்டர்நெட் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, என்னென்னமோ வளர்ந்துருச்சு. ஆனால் உங்களோட சிந்தனை வளரல, உங்களோட செயல் வளரல, மாறல. எதுக்கு அடிமையாக உட்காந்துருக்கணும் ஒரு பெண்ணு? அப்போ நீங்களாம் பொம்பளை பிள்ளைய பெற்று உங்கள் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு என்னத்துக்கு செய்ய போகிறீங்க? ஒன்றுத்துக்கும் சரியில்லை, தேவையில்லைல்ல. அடுத்தவன் வீட்டில் போயிட்டு அடிமையாக தானே அனுப்ப போகிறீங்க. அவன் அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் பொறுத்துப்போ, உனக்கு புள்ளி ஆயிடுச்சு, இல்லை மாசமாக இருக்கிற, அப்படி இப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிட்ட ஊர் சொல்லும், உலகம் சொல்லும். அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? எனக்கு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அவனை செருப்பு கழட்டி இருக்கிட்டு அடின்னு அடிப்பேன். என் பொம்பளை பிள்ளை மேலே கையை வச்சாக்கா. எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. யாரோ வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு என்ன பண்ண, இறங்கி தரமாக சம்பவம் செய்யுங்கணும், அடித்து வெளுத்து எடுக்கணும் உனங்களை. கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு மேலே கையை வைக்கிறது யாரு கொடுத்த ரைட்ஸு? அவளை கண்ணா பின்னான்னு பேசுறதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு அவன் குடும்பம், அவன் அப்பன், அவன் சொந்தக்காரன் பேசுறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணுமா? இதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? பொண்ணை பெற்றீங்களா, வளர்த்தீங்களா? அசிங்கமாக இல்லை? அவமானமாக இருக்குது ரொம்ப. ஒரு லாயர் கேட்குறாரு, அவர் ஆம்பளை. நானும் கேட்குறேன். ஏன்னா நான் அப்யூசிவான ஃபேமிலி லைஃப்லேருந்து வெளியாகி இன்றைக்கி நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கேன். செகண்ட் மேரேஜ் லைஃப்பில் இன்றைக்கி நானும் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? வெக்கமில்லை உங்களுக்கெல்லாம்? உங்கள் வீட்டு பொண்ணை ஒருத்தன் அடிக்கிறதுக்கு? அப்போ கல்யாணம் பண்ணி அடிக்கிறது, கல்யாணம் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஏன் அடித்தாலும் பேச முட்டுருவீங்களோ? அப்படியாப்பட்ட குடும்பமா நீங்களாம்? எதுக்கு ஆண் ஆதிக்கம் உள்ள குடும்பத்தில் உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க? ஆண் ஆதிக்கம் உள்ள குடும்பத்தில் நிப்பாட்டுங்க. இந்த ஆண் ஆதிக்கம்லாம் இங்கே தேவையில்லை, இன்னமும் தேவையில்லை. தமிழன்னு சொல்லி தமிழன் பேரை கெடுக்கிறானுங்க இந்த மாதிரியான ஆண் ஆதிக்கம்.
ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத குடும்பத்தில் ஒரு பெண்ணை கொடுக்கக்கூடாது. ஒரு பெண்ணை போற்ற தெரியாத குடும்பத்தில் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்காதீங்க. இதுதான் என்னோட பங்கு. ஓகே, இந்த சமுதாயத்துக்கு. பிகாஸ் நான் அப்யூசிவ் மேரேஜ்லேருந்து 2013 டிவோர்ஸ் எடுத்து வந்தவ. 2016 செகண்ட் மேரேஜ் பண்ணி இன்னமும் சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன். 2016லேருந்து இந்த டேட் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் என் மேல் கை ஓங்குனது கிடையாது. என்னோட செகண்ட் மேரேஜ் அவ்வளோ சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கேன். அவன் ஆம்பளை, அடிக்கிறவன் ஆம்பளை கிடையாது. நல்லா அந்த பெண்ணை சந்தோஷமாக வச்சு வாழ்கிறவன் தான் ஆம்பளை. அந்த மாதிரியான புருஷனை தேடி கொடுங்க உங்கள் பொண்ணுக்கு, உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு.